ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக். நம்ம மனசுல என்னென்னைக்கும் நீங்க இடம் பிடிச்சிருக்கிற சில எவர் கிரீன் சூப்பர் ஹிட் பாடல்களை வாரா வாரம் இந்த வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. வெறும் பாடல்கள் மட்டும் இல்லாம இந்த பாடல்கள் உருவாக காரணமா இருந்த பிரபலங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள், கதைகள், ரசிக்கும் போதே உங்களை லைட்டா சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சின்ன போட்டி கேள்வி, இன்னும் பல சர்ப்ரைசஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக ராகதேவன் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் வந்த 10 சூப்பர் டூப்பர் கிளாசிக் பாடல்களை அடுத்து நீங்க கேட்க போறீங்க இந்த சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். அண்ட் இதோ முதல் பாடலாக கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு எஸ்பிபி சார் பாடிய பகலில் ஒரு இரவு படத்திற்காக என்னைக்கு கேட்டாலும் அந்த இளமை மாறாத அந்த ஒரு எவர் கிரீன் சூப்பர் ஹிட் சாங். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வந்து தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெனும் பூங்காற்று. அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்ற அள்ளி அணைத்த கைகள், கேட்க நினைத்தாள் மறந்தாள், கேள்வி எழுமுன் விழுந்தாள். எந்த உடலோ எந்த உறவோ இளமையெனும் பூங்காற்று. மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன, தேகம் துடித்தால் கண்ணீரு, கூந்தல் கலைந்த கனியே, கொஞ்சி சுவைத்த கிளியே, இந்த நிலைதான் என்ன விதியோ. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீடு ஒரே ராகம். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்கில் இசை ஞானி இளையராஜா ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில்.
செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. உவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ. ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது. காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன். மலையின் காட்சி இறைவன் ஆட்சி செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இளைய பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை, இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை. ஓடை தரும் வாடை காற்று வானுலகை காட்டுது, உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது. மறவேன் மறவேன் அற்புத காட்சி செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. உவாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா. இயக்குனர் மகேந்திரனுடைய இயக்கத்துல கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு KJ யேசுதாஸ் சார் பாடிய பாடலுக்கு இசை ஞானி இளையராஜா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் வித் மீ RJ மிர்ச்சி செந்தில். இன்னைக்கு இசைஞானி இசையில் வெளிவந்த சில சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. மறைந்த பிரபல இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான திரு பாலு மகேந்திரா அவர்கள் கிட்டத்தட்ட 23 படங்களை இயக்கியிருக்கிறார். இதுல முதல் 2 படங்களை தவிர்த்து மீதம் இருக்கிற அவருடைய எல்லா படங்களுக்கும் இசை நம்ம இசைஞானி இளையராஜா சார் தான். இதை பத்தி பாலு மகேந்திரா சார் சொல்லும்போது, என்னுடைய முதல் கன்னட படமான கோகிலா படத்திற்கே நம்ம ராஜா சார் தான் இசையமைக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அந்த டைம் அவர் ஒரு இசையமைப்பாளர் கூட இன்னும் வராத காலகட்டம். தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளால எங்களால் இணைஞ்சு அந்த படத்துல பணியாற்ற முடியல. என்னுடைய 2வது படத்திற்கும் நான் அவர் தான் இசையமைக்கணும்னு விருப்பப்பட்டேன், அதுவும் நிறைவேறல. என்னுடைய 3வது படமான மூடு பணிக்கு நான் அவர்கிட்ட இசையமைக்கணும்னு போய் நிற்கும்பொழுது அது இளையராஜாவுடைய 100வது படம். ஒரு 3-4 வருஷத்துல அவருடைய வேகமும் வளர்ச்சியும் அபாரமானது, ஆச்சரியமானது அப்படின்னு சொல்லி பாலு மகேந்திரா சார் வியந்து சொல்லுவாங்க.
உண்மைதானே? ராஜா சார் இன்னைக்கு 1000 படங்களை தாண்டி இசையமைச்சிட்டு இருக்கிறாருன்னா அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவருடைய ஞானம் மட்டும் இல்லாம அவருடைய வேகமும் தான். இதோ ராஜா சாரும் பாலு மகேந்திரா சாரும் இணைந்த அந்த முதல் படமான மூடு பணியிலிருந்து கங்கை அமரன் சாருடைய வரிகள்ல KJ யேசுதாஸ் சாரின் குரலில். என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருததா ததா, தொடருதே தினம் தினம் தருததா ததா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. பன்னீரை தூவும் மழை, சில்லென்ற காற்றின் அலை, சேர்ந்தாடும் இந்நேரமே என் நெஞ்சில் என்னென்னவோ வண்ணங்களாடும் திலை, என் ஆசையுன்னோரமே. வெண்ணீலவானில் அதில் என்னென்ன மேகம் ஊர்கோலம் போகும், அதன் உள்ளாடும் தாகம் புரியாதோ என் எண்ணமே. அன்பே என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருதா ததா, தொடருதே தினம் தினம் தருதா ததா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. பொன்மாலை நேரங்களே, என் இன்ப ராகங்களே, பூவான கோலங்களே, தென்காற்றின் இன்பங்களே, தேனாடும் ரோஜாக்களே, என்னென்ன ஜாலங்களே, கண்ணோடு தோன்றும் சிறு கண்ணீரிலாடும் கை சேரும் காலம், அதை என் நெஞ்சம் தேடும், இதுதானே என் ஆசைகள். அன்பே என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருதா ததா, தொடருதே தினம் தினம் தருதா ததா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்கல் இசைஞானி இளையராஜா ஸ்பெஷல் வித் மீ RJ மிர்ச்சி செந்தில். எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு, லலலலலலல, லலலலலலல, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே,
எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்தன் வாழ்விலும் அர்த்தம் உண்டு. புது உறவு, புது நினைவு, லலலலலா லலலலலா தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்தன் வாழ்விலும் அர்த்தம் உண்டு. புது உறவு, புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. முரட்டு காலை படத்திற்காக பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளுக்கு எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடலுக்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள். இசை ஞானியின் ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கீங்க சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே செந்தில். நம்ம இசைஞானி இளையராஜாவும் கவி பேரரசு வைரமுத்துவும் இணைந்து பணியாற்றியது என்னவோ ஒரு 5-6 வருஷம்தான். ஆனா அவங்க அந்த காலகட்டத்துக்குள்ள கிரியேட் பண்ண மேஜிக் இருக்கு பாருங்க, இன்னமும் நம்மள ஆச்சரியப்படுத்திட்டு தான் இருக்கு. குறிப்பா நீங்க அடுத்து கேட்க போற இந்த பாடல் இன்னைக்கு டெக்னோ மாடர்ன் கவிஞரா விளங்கிட்டு இருக்கிற கவி பேரரசு அவர்களின் மூத்த மகனான திரு மதன் கார்கி அவர்களுடைய பர்த்டே சாங் கூட இதை சொல்லலாம். தன்னுடைய மனைவியை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சுட்டு வந்து நம்ம வைரமுத்து சார் இசைஞானியின் இசையில் எழுதிய பாடலாம் இது. அதுவும் தன்னுடைய மனைவியின் பெயரான திருமதி பொன்மணி அப்படின்ற பேரை இந்த பாடல்ல வரா மாதிரியே அவர் எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு இரு துருவங்களா இருக்கிற நம்ம இசைஞானி இளையராஜாவும் நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் மறுபடியும் இணைந்து பணியாற்றணும்னு ஆசைப்படுற அத்தனை ரசிகர் உள்ளத்திற்கும் இந்த பாடலை டெடிகேட் பண்றேன். நிழல்கள் படத்திற்காக எஸ்பிபி சாரின் குரலில். பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது.
ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் வானம் இரவுக்கு பாலமிடும் பாடும் பறவைகள் தாளமிடும் பூமரங்கள் சாமரங்கள் வீசாத இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை ஊணுகிறாள் இது ஒரு பொன்மாலை பொழுது வானம் எனக்கொரு போதி மரம் நாடும் எனக்கது சேதி தரும் வானம் எனக்கொரு போதி மரம் நாடும் எனக்கது சேதி தரும் ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் தேதி வரும் கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன் இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை ஊணுகிறாள் இது ஒரு பொன்மாலை பொழுது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்கில் இசைஞானி இளையராஜா ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது
பூசுகிறேன் அந்தி மழை பொழிகிறது. ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய 100வது படமும் அவர் முதல்ல தயாரித்த ராஜபார்வை படத்திற்காக இசை ஞானி இளையராஜா சார் இசையில வைரமுத்து சார் வரிகளுக்கு எஸ்பிபி சார் அண்ட் எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற லைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய நிறை குறைகளை கீழே இருக்கிற கமெண்ட் காலத்துல வந்து சொல்லலாம். அண்ட் வாரம் இந்த நிகழ்ச்சியை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸை கேட்டுட்டு இருக்கிறீங்க. முறைப்படி மேற்கத்திய இசையை கற்று பட்டம் வாங்கினவர் நம்ம ராஜா சார். பல வெஸ்டர்ன் மியூசிக்கல் நோட்ஸை தமிழ் திரை இசையில ட்ரை பண்ணாங்க. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான் கவுண்டர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபார்மேட். ஒரே பாடல்ல 2 டியூன்ஸ் இருக்குமா, அந்த 2 டியூன்களை தனித்தனியா கேட்டா அது ஒரு பாடலா இருக்குமா, அது ரெண்டுத்தையும் ஒன்னா கேட்கும்போது அது ஒரு 3வது பாடலா நமக்கு கேட்குமா. இப்படி ஒரு வித்தியாசமான ஃபார்மேட்டை தான் சிட்டுக்குருவி படத்திற்காக நம்ம ராஜா சார் இசையமைச்சாங்க. அதற்கு நம்ம வாலி சார் ரொம்ப சிரமப்பட்டு தான் லிரிக்ஸ் எழுதுனாங்களாம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங்கை தான் அடுத்து நீங்க எஸ்பிபி சார் அண்ட் பி சுஷீலாமா குரல்ல கேட்க போறீங்க இந்த சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில. என் கண்மணி உன் காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே. நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னனில்லையோ. நல்ல போங்கோ. என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் 1000 கதை சொல்கிறான், கதை சொல்கிறான். அம்மம்மா இன்னும் கேட்க தூண்டுமோ, நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ. என் கண்மணி திருமாங்கள் பேசும்போது மொழியேதம்மா, பிறர் காதில் கேட்பதற்குள் வழியேதம்மா. ஒரு ஜோடி சேர்ந்து செல்லும் பயணங்களில் உறவழி வேறு இல்லை கவனங்களில். இளமாமையில் வந்தாடும் வேளை இன்பம் கோடி என்று அனுபவம் சொல்லவில்லையோ. நம்ம கருவாட்டு கூட முன்னாடி போ. என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் 1000 கதை சொல்கிறான், கதை சொல்கிறான். அம்மம்மா இன்னும் கேட்க தூண்டுமோ, நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ. என் கண்மணி தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு. மெதுவாக உன்னை கொஞ்சம் தொட வேண்டுமே, திருமேனி எங்கும் விரல்கள் பட வேண்டுமே. அதற்காக நேரம் ஒன்று வர வேண்டுமே, அடையாள சின்னம் ஒன்று தர வேண்டுமே. இரு தோளிலும் மணமாலைகள் கொண்டாடும் காலம் யாரு கூடும் என்று தவிக்கின்ற தவிப்பெண்டவோ. என் கண்மணி காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே. நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ. என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் 1000 கதை சொல்கிறான், கதை சொல்கிறான். அம்மம்மா இன்னும் கேட்க தூண்டுமோ, நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்கல் இசை ஞானி இளையராஜா ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை
கவிக்குயில் படத்திற்காக பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளுக்கு நம்ம ராஜா சாருடைய மானசீக குருவான திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடலை கேட்டீங்க இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். உலகநாயகன் தமிழ்ல நல்லா பிஸியா இருந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு தொடர்ந்து நிறைய மலையாள படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அவர் மறுபடியும் தமிழ்ல வந்து நடித்த ஒரு படம் தான் அவள் அப்படித்தான் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துக்கு இசை நம்ம இசைஞானி அண்ட் அதுக்கு வந்து பாடல்கள் கங்கை அமரன் சாரும் எழுதியிருந்தார். பர்டிகுலராக ஒரு பாடலை வந்து நம்ம உலகநாயகன் பாடணும் அப்படின்னு வந்தபோது நம்ம உலகநாயகன் அந்த பாடலை அவர் அறியாமல் மலையாள ஆக்சென்ட்லேயே பாடுறாராம். எவ்வளவோ கரெக்ட் பண்ணாலும் அவர் அறியாமல் பன்னீர் புஷ்பங்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்த பன்னீர் புஷ்பங்களே அப்படின்னு மலையாள ஆக்சென்ட்லேயே அவர் சொன்னார். இதை வேடிக்கையாக நம்ம இசைஞானி சொல்லும் பொழுது இப்போ கூட அந்த பாட்டை கேட்டு பாருங்க, உலகநாயகன் ஒரு மலையாள ஆக்சென்ட்ல தான் அந்த பாட்டை பாடியிருப்பாருன்னு. கேட்டு தான் பார்ப்போமே, உலகநாயகன் தமிழ்ல பாடியிருக்காரா இல்லை ஒரு மலையாள ஆக்சென்ட்ல அந்த பாட்டை பாடியிருக்காரான்னு. அடுத்து சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்கல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது, புது தாளம் தொட்டு புது ராகமிட்டு. தீர்க்கின்ற தேகம் பெண்ணென்ற வாரினமோ, இது யார் பாவம்? ஆண் செய்த சட்டம் அவர் போட்ட வட்டம், அதற்கென்று பெண்ணினமோ, இது யார் சாவம்? நியாயங்களோ பொதுவானது, புரியாமல் போனது. பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது, புது தாளம் தொட்டு புது ராகமிட்டு. பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வை பாராட்ட யாரும் இல்லை நிஜ வாழ்க்கையிலே. பல பேரை சேரும் பரந்தாமன் தன்னை புகழ் பாட கேட்டதுண்டு இந்த பூமியிலே. நியாயங்களோ பொதுவானது, புரியாமல் போனது. பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது, புது தாளம் தொட்டு புது ராகமிட்டு. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்கல் இசைஞானி இளையராஜா ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். செந்தூரப்பூவே, செந்தூரப்பூவே, ஜில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ. செந்தூரப்பூவே, செந்தூரப்பூவே, ஜில்லென்ற
16 வயதினிலே படத்திற்காக கங்கை அமரன் சார் வரிகளுக்கு எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடலை கேட்டீங்க இசைஞானி இளையராஜாவின் இசையில். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். இசைஞானியுடைய இசையில அதிகமான பாடல்கள் பாடிய ஒரு பெண் குரல் நம்ம எஸ் ஜானகி அம்மா, அதிகமான பாடல்கள் பாடிய ஒரு ஆண் குரல் நம்ம எஸ்பிபி சார். இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி, இசைஞானியின் இசையில் அதிகமான என் கண்மணி உன் காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே நான் சொன்ன